சென்னை நந்தனத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் இன்று மாலை 49வது புத்தக கண்காட்சி தொடங்குகிறது. இதுகுறித்து செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் தொடர்பாக எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். 49வது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனத்தில் இன்று மாலை தொடங்கப்படுகிறது. இந்த வருடம் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பாக 49வது புத்தக கண்காட்சி இன்று மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை நந்தனத்தில் தொடங்கி வைக்கிறார். ஒவ்வொரு ஆண்டுமே புத்தக வாசிப்பாளர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது இந்த புத்தக கண்காட்சி தான். ஏனென்றால் அவர்கள் தேடி பிடித்து வாங்கக்கூடிய புத்தகங்களின் வரிசை, எங்கும் கிடைக்காத புத்தகங்கள் அடங்கிய தொகுப்புகள் என அனைத்தும் இங்கு கிடைப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு பொங்கலை முன்னிட்டும் இந்த புத்தக கண்காட்சி நடத்துவது என்பது வாடிக்கையான ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்குமே 1000 அரங்குகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அரங்குகளிலுமே விதவிதமான புத்தகங்கள் அறிவு திருவிழாவாக இது காட்சி அளிக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் என்பது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று மாலை சரியாக 7 மணி அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக வந்து இந்த புத்தக கண்காட்சியை திறந்து வைக்கிறார். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அரங்குகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரங்குகளில் விதவிதமான புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சர்வதேச அளவிலான தொடங்கி உள்ளூர் வரைக்கும் அனைத்து புத்தகங்களும் இங்கு கிடைப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக உள்ளே வருவதற்கான அத்தனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கழிவறை முதல் தண்ணீர் உள்பட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்குமே புதிதாக சிறுவர்களுக்கென்று தனியாக பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பார்க் என்று சொல்லக்கூடிய வகையில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருநங்கைகள் சமூகத்திற்காக தனி அரங்கம் என்பது கொயர் என்ற அமைப்பில் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு புத்தகங்களையும் பிரதிநிதித்துவம் படுத்தும் வகையில் இங்கு அரங்குகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த நாட்கள், அதாவது வார நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சியை பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த வருடம் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் பாதுகாப்பு, வாகன நிறுத்தம் உள்ளிட்டவைகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அரங்குமே புதுமையோடு தேடி படிக்கக்கூடிய சர்வதேச புத்தகங்கள் அடங்கிய தொகுப்புகளும் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, பெல்ஜியம் போன்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய பதிப்பகங்களுக்கு, தமிழ் நூல் பதிப்பகங்களுக்கான இடம் தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேவைக்கு அவர்கள் ஒவ்வொரு எங்கெல்லாம் அவர்களுக்கு தேவையான அந்த புத்தகங்கள் கிடைக்கும் என்பதை அவர்கள் தேடி படிக்கக்கூடிய அளவிற்கு அதற்கான அந்த பாயிண்ட் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலியமாக அவர்கள் எந்தெந்த புத்தகங்கள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் என்பதற்கான அந்த தொகுப்பு என்பது நுழைவாயிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் உள்ளே வரக்கூடியவர்கள், வாசிக்கக்கூடியவர்களுக்கான அந்த தொகுப்பு என்பது அடங்கிய அந்த தொகுப்பு புத்தகங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே போல போக்குவரத்து சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்குமே இங்கிருந்து, அதாவது நந்தனம் மைதானத்திலிருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் மினி பேருந்து விடப்படுகிறது. அந்த மினி பேருந்தின் வாயிலாக அவர்கள் தங்களுடைய நந்தனத்திற்கு வரலாம் எளிதாக. ஏன்னா பேருந்து இங்கிருந்து நந்தனத்திலிருந்து சைதாப்பேட்டை செல்ல வேண்டும், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அதே போல் நந்தனத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், மெட்ரோவிற்கு செல்ல வேண்டும் என்றாலும் மிக தூரமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதற்கான ஏற்பாடுகளும் போக்குவரத்து கழகம் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த புத்தக கண்காட்சி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.